காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும். சடனா ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்ப வந்து அந்த பாக்ஸ்ல வச்சிருக்கும் போது ஒரு மிட் நைட்ல நான் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். அப்ப அம்மா பக்கத்துல நின்னு அழறாங்க. அப்ப அவங்க சொன்னது வந்து, எங்க இங்க பாருங்க தம்பி நிக்கிறான், அவன் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்க பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அது மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சு. என்ன பண்ணுவோம் இங்க நம்ம இந்த உலகத்துல, நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணுமே. எனக்கு ஒரு திறமை இருக்கதா நான் நம்பினேன். மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. இல்ல ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவில செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எபிசோட் டிவில வந்தப்போ ஒரு சந்தோஷம். நம்மள எல்லாரும் டிவில பாத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மால்ல போய், சிட்டி சென்டர் மால் இருக்கீங்க, அங்க போய் உட்காந்துட்டு எவ்வளவு பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். இவங்க என்ன பாக்குறாங்களா, என்ன ரெகக்னைஸ் பண்றாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பாத்துருக்கணும் அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. நீங்க வந்து நேத்து டிவில வந்தீங்கன்னா சூப்பரா மிமிக்ரி பண்ணீங்கன்னா, உங்க பேர் தெரியலனா ஆனா சூப்பரா பண்ணீங்கன்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் போடணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி.